ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் மறந்துடாம போட்டு விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணியும் ரோகிணியும் சின்சியராக பேசிக்கிட்டு இருந்தாங்களா? பேசி முடித்தோடனே இங்கிட்டு வந்து சிந்தாமணி பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா முத்தும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா, மீனா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கையில் மீனாவை வந்து வண்டியில போகையில யாரோ பணத்த தூக்கிட்டு போயிடுற மாரி மீனா கனவு கண்றாங்க. கனவு கண்டோனே, "ஏங்க என் பணத்த குடுங்க, என் பணத்த குடுங்கன்னு" மீனா கத்த, அத பார்த்த முத்து எந்திரிச்சு, "என்ன மீனா? என்ன மீனா?" அப்படின்னு கேட்க, "ஏங்க நம்ம பணத்த வந்து யாரோ தூக்கிட்டு போற மாரி கனவு கண்டேங்க. காலையில கண்ட கனவு வேற. எனக்கு பழிச்சுருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மை இல்ல. ஆனா உண்மை ஆகுறதுக்கு கூட சான்ஸ்கள் அதிகங்க. சிந்தாமணி அந்த மாரி தாங்க வேல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இது வந்து ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரிங்க. நம்ம ஏதாவது ஒரு முறையில் நம்ம இதை சரி பண்ணி நம்ம காசை எப்படினாலும் சேவ் பண்ணணுங்க. கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல சேர்த்துடணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் வருது. சிந்தாமணி என்ன செய்கிறாங்க, எப்படினாலும் மீனா காசு கொண்டு வருவா, தூக்கிருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து அதே மாதிரி வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து காருக்கு முன்னாடி 2 பேர் செட் பண்ணி விட்ருக்க சிந்தாமணி ஆள் நிற்கிறாங்க. முத்து வந்து காரை எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு மீனாவை துரத்தி போய் மீனாவோட காசை பிடுங்குன மாதிரி ஒரு 2 பேர் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே காசு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்துக்கு ஃபோன் பண்ணி மீனா சொல்கிறாங்க, "ஏங்க என் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரியலைங்க" அப்படின்றாங்க. "உனக்கு எதுவும் ஆச்சா மீனா?" அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. "இல்லைங்க, எனக்கு எதுவும் ஆகலை" அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. "நீ மட்டும் சேஃபாக இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி மீனா, பார்த்துப்போ" அப்படின்றாங்க. அப்புறம் முத்து திரும்ப ஃபோன் பண்ணி, "மீனா, நீ வந்து ஸ்பாட்டுக்கு போயிரு" அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி அந்த காசுக்கு உள்ளவர் எல்லாரும் உட்காந்து முத்தோட வீட்டை ஏலம் போடுற இடத்துல இருக்காங்க. ஏலம் விடுறதுக்காண்டி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ விடலாம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா, மீனாவோட காசை தூக்குனாங்களா, அவங்க ஃபோன் பண்ணி சிந்தாமணிக்கு சொல்கிறாங்க, "காசை தூக்கிட்டோன்னு." "சரிடா, கொஞ்சம் நேரம் இருங்க, நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா வந்து இங்கே வர்றாங்க வீட்டுக்கு. "என்னம்மா நீ இங்கே வந்திருக்க, என்ன தெரியாமல் வந்துட்டியோ? இங்கே உங்கள் வீடு இல்லையே, இது ஏலத்தில் போதே" அப்படின்னு சிந்தாமணி நக்கலாக பேசுகிறாங்க. "இல்லை, எங்களால் வந்து காசை பெரட்ட முடியலை, இந்த வீட்டை திருப்ப முடியலை, ஆனால் கடைசியான முறையில் செத்த பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்றாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, "ஆமாம், உங்களால் திருப்ப முடியாது, அதுதான் உண்மை" அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து புரோக்கர் கொடுத்த கையெழுத்து, அவங்க காட்டுற பத்திரத்தில் எல்லாத்துலேயுமே கையெழுத்தை போடுறாரு. கையெழுத்தை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபைனான்சியருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, "அந்த பையன் காசு கொண்டுட்டு வரையிலே போலீஸ் பிடிச்சிருச்சான், அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லையா" அப்படின்றா. "அண்ணே, அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறது? அங்கே ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே, செத்த நேரத்தில் ஏலத்தை எடுத்துருவாங்கண்ணே, நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு." "சரி, நான் நேராக போய் காசு வாங்கிக்கிறேன், நான் தான் நீங்கள் காமிச்ச எல்லா பத்திரத்துலேயும் கையெழுத்து போட்டேன்லண்ணே" அப்படின்றாங்க. "சரிப்பா, நீ போய் அங்கே வாங்கு, நான் கால் பண்ணுறேன்" அப்படின்னு முத்தை பார்த்து அந்த ஃபைனான்சியர் சொல்கிறா. அதோட நாடகம்